5 வயதில் என்னுடைய தாயுடைய தற்கொலையை என் கண் முன்னாடி நான் பார்த்தவன். அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய தாயோட சக அக்காவாக குடும்பத்தின் எங்க பெரியம்மாவாக, நிறைய பேத்துக்கு தெரியாது, எங்க அம்மாவோடைய பழகிய அன்றைய எங்க அம்மாவுடைய அக்கா என்னுடைய பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ். எங்க அம்மாவும் என்னுடைய பெரியம்மாவும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு 11 பேர் கொண்ட குடும்பத்தில் இருந்தபோது சக தோழியாக 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அப்ப எங்க அம்மா ஒரு காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு இருந்த என்னுடைய பாட்டி காதல் திருமணம் இருக்கக்கூடாது, கேஸ்ட் ஜாதியின் அடிப்படையில் வெள்ளூர்ல ஒரு விவசாயியிடம் ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது விவசாயத்தில் ஏற்பட்ட ஒரு வறட்சி, அந்த வறட்சியின் மூலமாக ஏற்பட்ட டொமஸ்டிக் வயலேஷன்ஸ், அந்த ஒரு பாதிப்பு என்னுடைய தாயோடைய தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறியது. அன்றைக்கு ஐபிஎஸ் ஆக படித்து டிஎஸ்பியாக இருந்த காரணத்தினால் 2 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பெரியம்மா முடிவெடுத்து என்னுடைய மாமாவிடம் என்னை ஒப்படைத்து ஸ்போர்ட்ஸ் என்கின்ற ஒரு ஹாஸ்டலில் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து, ஸ்போர்ட்ஸ் மூலியமாக ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவனாக மாறும் பொழுது எப்பயுமே என்னுடைய பெரியம்மா எனக்கு ஒரு ஒரு அஸ்பிரேஷனா இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க, எழுத்தாளர் மட்டுமல்ல, அந்த காலத்திலேயே காக்கி சட்டை போட வேண்டிய ஒரு ஆண் தயங்கும் போது கூட முதல் பெண் ஐபிஎஸ் ஆக அவர்கள் இந்த சமூகத்தில் போராடி ஒரு டிஜிபியாக உயர்ந்த வரலாற்றை என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். எப்பயுமே நூலகம் இருக்கும். அந்த என்னுடைய தாயோடைய இழப்பு, என்னுடைய தனிமை நூலகங்களை நோக்கி சென்றது. என்னுடைய பெரியம்மாவை நோக்கிய ஒரு உணர்வை நோக்கி அவர்களை பார்த்து அந்த நூலகத்திலிருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன்.